இப்போது ஒயர்லெஸ் செட் இருக்கும் எங்களுக்கு எங்கள் வண்டிகளில். அதில் கூப்பிடுவார். அதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுவார். அந்த ஒயர்லெஸில் பேசினாருன்னா எல்லா வண்டிகளிலும் இருக்கிற ஒயர்லெஸ் இருக்கிற வண்டிகள் எல்லாருக்கும் கேட்கும். அந்த ஒர்க் வந்து சரியாக நடக்கலை, ப்ரோக்ரஸ் இல்லை. ஸோ அந்த சாஃப் கேம் இன்சார்ஜ் அவங்கெல்லாம் போய் சிஎம் கிட்ட சொல்லிட்டாங்க, இதை போல் வந்து அந்த ஸ்டேடியம் இந்த தேதிக்குள்ளே ரெடி ஆகலைன்னா நாங்கள் இந்த ஹாக்கி மேட்ச் எல்லாம் வந்து பெங்களூரில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக 100 ரூபான்னா நம்ம செக்கு கொடுக்குறோன்னா 90 ரூபாய்க்கு வந்து வேலை செய்கிறானுங்க. அதை போட்டுங்க. அவங்க 15 நாள் என்னமோ டைம் கொடுத்தாங்க. 13வது நாள் பணிகள் முடிஞ்சு திருப்தியாக நடந்து போச்சு. அந்த சாஃப் கேம்ஸ் இன்சார்ஜ் வந்து அவர் வந்து சர்டிஃபை பண்ணிட்டார். ஸ்டேடியம் இஸ் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு எழுதி கொடுத்துட்டார். தான் வந்து என் பேச்சு கேட்கவே இல்லை அப்படின்னார். சார் தவறு சார், பேச்சு கேட்கலன்னு சொல்லாதீங்க சார். அப்படியே நான் பிடிச்சிட்டார், பிடிச்சிக்கிட்டு ஸோ சாய்பாபா உன்னோட எப்பவும் இருக்கிறார் அப்படின்னாரு. நான் என்னோட மாற்றினேன் சார், எல்லாரோட தான் இருக்கிறாருன்னு சொன்னேன். ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் ஒரு மாதிரி ஆஃபீஸர். சிரிச்சுக்கிட்டே பேசுவார். உங்கள்கிட்ட நான் நல்லதே பேசினா போரே இருப்போம். ஆனால் சொன்னது வேறு, அவர் செய்கிறது வேறு. எனக்கு அப்படி தான் என்னை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார், பேசுவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவருக்கு என் மேலே இது ஏதோ ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா உண்மை பேசுகிறோம். நான் மீட்டிங்கில் நடந்ததுன்னா, சார் இது நடக்காது சார், இப்படி செய்யக்கூடாது சார், இப்படி தான் செய்யணும்னு வரும். வேண்டாம் சார், இது ரூல்ஸ் பர்மிட் பண்ணாது, இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யணும் சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது. சில பேருக்கு கோபம் வருது, உண்மை சொன்னால் கோபம் வருது. அது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் வந்து நம்ம போய் பேச முடியாது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். போகிறவர் என்னுடைய கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் அவர் எழுதுகிறாரு, இவர் வந்து யூனியன் தலைவராக இருந்திருக்கிறாரு, இவருக்கு எப்போ பார்த்தாலும் எம்ப்ளாயீஸை வந்து அவர் பக்கம் தான் பேசுவார். இவர் வந்து ஒரு தலைமை பொறியாளர் பதவிக்கு இவருக்கு சூட் ஆகாது அப்படின்னு எழுதிட்டு போயிடுறார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு. எனக்கு தெரியாது. அவர் போனோடனே இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வர்றார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு வாரத்திலவே அவர் புரிஞ்சுக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி, என்ன ஸ்டேட்டஸ், என்ன இவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் வந்து திடீர்னு என்னை ரூம் கூப்பிட்டார். கூப்பிட்டு, உங்களுக்கும் இதுக்கு முன்னால் இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னாரு. ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையா சார், ரொம்ப நல்லவர் சார், அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார் சார், என்கரேஜ் பண்ணுவார் சார், உங்களை பற்றி இது போல் எழுதியிருக்காரே அப்படின்னாரு. கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது சார். ரூல் பிரகாரம் நம்மளை பற்றி நெகட்டிவாக எழுதுகிறப்போ நம்மளுக்கு காட்டணும், அது தட்ஸ் த ரூல். அவர் அது செய்யலை. இவர் என்ன பண்ணார், உடனே அது அப்படியே கேன்சல் பண்ணிட்டார். போட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக, பூபால் இஸ் எ வெரி நைஸ் ஆஃபீஸர், இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியர் ஆஃபீஸர், இஸ் ஃபிட் ஃபார் ப்ரமோஷன் அப்படின்னு எழுதிட்டார். அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் 20 நாள் தான் இருந்தார் மாநகராட்சியில். அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இது பாருங்கள், சுவாமி எப்படி ஒரு நல்லது செய்யணுன்றதுக்காக அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவரை கொண்டு வந்து வச்சு, இவருக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கிறவர், 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணான்றக்கூடிய ஆள் ஆஃபீஸர், அவரை வச்சு திரும்பி அவரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். ஸோ சாமியை பார்த்துக்கு வரதில்ல,
நமக்கு வேண்டியது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். இதெல்லாம் சுவாமியை பார்த்துக்குவார். இன்னொரு இன்சிடெண்ட்டில் ஒரு முஸ்லீம் கமிஷனர், இஸ் அ முஸ்லீம், கார்ப்பரேஷனில். அப்போ நான் பில்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தேன். பில்டிங்கு கட்டிட்டாங்க, ஆனால் ஒன்றும் திறக்கலை, இனாக்ரேட் பண்ணலை, அப்படியே மூடி கடுக்குது. பேப்பர்லெல்லாம் நியூஸ் வருது, பில்டிங் கட்டிட்ட பிறகு கூட யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி. அது சீஃப் மினிஸ்டர் நாலேஜ் போய் சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் உடனே இதெல்லாம் ஓன் பண்ண சொல்லுங்க. மினிஸ்டர் கமிஷனர்கிட்ட ஆல் பில்டிங் ஷுட் பி ஓப்பன்ட் இன் 1 வீக், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா கட்டிடங்களும் திறக்கணும், அது ஒவ்வொன்றா பண்ணணும், ஒரு 5 நாளுக்குள்ளே, ஒரு வீக்குன்னா 6 நாளுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டார். மினிஸ்டர் சொன்னால் வேறு யாரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. சரின்னு வந்துட்டார். அவர் வந்துட்டு கமிஷன் சீஃப் இன்ஜினியர்கிட்ட சொன்னார். சீஃப் இன்ஜினியர், சார் முடியாது சார், 60 பில்டிங்கு ரொம்ப கஷ்டம் சார், அப்படி இப்படின்னாரு. தென் கமிஷனை கூப்பிட்டு பூபால் இது போல் இருக்குது அப்படின்னு சொன்னது. எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக கூட கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவர். மெரினா பீச்சில் நானும் வாக்கிங் போவேன், அவரும் வாக்கிங் வருவார். அப்போது கலந்து பேசுவோம், ஒன்றா டீ சாப்பிடுவோம். அப்போது இது போல் தெரிஞ்சவர் அவர். ஸோ நான் சொன்னேன், சார் மினிஸ்டர் தெரிஞ்சவர், நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், இது 6 நாளெல்லாம் 5 நாளெல்லாம் முடியாது சார், ஒரு 10 நாள் ஆக்கலாம், அதையும் கண்டினியூஸெல்லாம் முடியாது, பிரேக் கொடுத்துக்கலாம், நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். கமிஷனர் போய் பேசினார். போன மினிஸ்டர் ஒத்துக்கலை, நத்திங் டூயிங். சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார்பா, எனக்கு ரொம்ப ஆபத்து வந்துடும், வேண்டாம் நீ எப்படியாவது பண்ணு, ஒரு நாளைக்கு 5 பில்டிங், காலையில் 3 மத்தியானம் 2, காலையில் 3 மத்தியானம் 2, அப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு 25 பில்டிங். ஆமாம், 25 பில்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, வேறு என்ன பண்ணுறது, வேணும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு ஒன்று தான், சுவாமிகிட்ட ப்ரே பண்ண வேண்டியது தான், சுவாமி ஏதோ வழிகாட்டுங்க அப்படின்ட்டு ஒரு இன்ட்யூஷன் ஐடியா வருது. ஒரு நாளைக்கு 5 பில்டிங் திறக்கணும்னா ஒரு 5 குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸு போட்டுக்கோங்க, 5 குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸுக்கு ஒர்க்கு அலாட் பண்ணிட்டு அவருக்கு பண்ணிக்கட்டும் அதெல்லாம்ட்டு. அதே போல் எல்லாம் பிளான் பண்ணி கமிஷன்கிட்ட சொல்லி அட்வான்ஸ் மணி கொடுங்க சார், முதல்ல பணம் இருந்தால் வேலை நடக்கும், அப்புறம் செட்டில் பண்ணலான்ட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு டெய்லி என்னுடைய வேலை என்ன, காலையில் 6 மணிக்கெல்லாம் மினிஸ்டர் வீட்டுக்கு போகணும். அவர் பத்திரிகையெல்லாம் பார்த்துட்ருப்பார். முதல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்ப்பார். அவங்களுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பத்திரிகையில் வரணும். அப்புறம் அடுத்த நாள் இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் பற்றி விளம்பரம் நல்லா இருக்கணும், ப்ரெஸ்லெலாம் கவர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கூட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் எங்களுடைய பிஆர்ஓ வீட்டுன்னு போயிட்டு பிஆர்ஓவுக்கு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரை போய்ட்டு அந்த வேலை கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் ஸ்மூத்தாக போயிடுது. 5 நாளும் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ராத்திரி 8 மணி 9 மணிக்கு முடிஞ்சிடும். கடைசி நாள் அன்றைக்கி ராத்திரி 10:30 ஆகிடுது. எல்லாம் கமிஷன் எல்லோரையும் வர சொன்னார். அன்றைக்கி உட்காந்துருந்தோம், எல்லாருக்கும் நன்றி சொன்னார் அவர். நல்லா பண்ணிட்டீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, மினிஸ்டர் ஹாப்பி அப்படி. சார் நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். சொல்லுப்பா அப்படின்னா. சார், செய்தியில் நீங்கள் பாருங்கள், இந்த 5 நாள் ஃபங்க்ஷன் நடந்தது, ஒரு ஃபங்க்ஷன்லாவது எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் நடந்ததா? கிடையாது. மைக் இதெல்லாம் ப்ரைவேட் மைக்ஸ், அதெல்லாம் கோயணும் சடனாக ஒரு சவுண்டு வரும், அது ஒன்றும் ஏதாவது நடந்ததா? ஒன்றும் நடக்கலை.
மழை காலம், ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்தது. காலையில் ஒரு நாளாவது மழை பெஞ்சுதா? கிடையாது. அவ்வளோ ஸ்மூத்தாக போயிடுச்சு சார். நம்முடைய இறைவனுடைய அருள் இருந்தால் தானே நடக்கும் அப்படின்னு சொன்னேன். உனக்கு என்னப்பா சத்யசாய் பாபா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன், அவருக்கு தெரியும் நான் எது சொன்னாலும் என்ன சொன்னால் ரொம்ப இதுவாக இருந்தேன்னா, சார் சுவாமி பார்த்துக்குவார் சார்ன்னு சொல்லுவேன். உனக்கு என்னப்பா சத்யசாய் பாபா பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃபோட்டோ வச்சுட்ருப்பேன் அவருக்கு வச்சு அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அவர் மனசார அவர் ஓப்பன் ஹார்ட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு முஸ்லீம் கமிஷனர் praising that if you have faith in Swami, everything will be done perfectlyன்றது சொன்னது. நான் இந்த நிகழ்ச்சியை நான் மறக்கவே மாட்டேன். இது வந்து அகெயின் ஐ எம் டெல்லிங், சுவாமி மேலே நம்பிக்கை வச்சுக்கணும், அவ்வளோதான். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, சுவாமி மேலே நம்பிக்கை, உன்னுடைய பிரயத்னம் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் செய்யாமலே வந்து சுவாமி பார்த்துக்குவார்னா சுவாமி நீ செய், ரெஸ்ட் லீவ் இட் டு சுவாமி. அது நல்லதோ கெட்டதோ சுவாமி பார்த்துக்குவார். இது வந்து எனக்கு ரொம்ப முழு எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய சர்வீஸில் கார்ப்பரேஷனில் 36 வருஷம் சர்வீஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். ஃபுல் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ். இந்த நடுவில் கடைசியில் நேரத்தில் எனக்கு வந்து சீஃப் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆகிற நேரத்தில் எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் கொடுத்தாங்க. நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். கிடையாது, வேண்டாம், எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீஸ் வேண்டாம். கேட்டாங்க எதுக்காக வேணான்ற அப்படின்னு சொன்னேன். ரிட்டையர் ஆன உடனே சுவாமி சர்வீஸ் போயிடணும், இன்னும் எத்தனை நாள் இதே இருக்கிறது, நான் சுவாமிக்கு போய் சர்வீஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் நாட் அக்ரிங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபெய்த்து நம்மளுக்கு இருந்ததுன்னா எவ்ரிதிங் வில் கோ ஸ்மூத்லி. அப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளுக்கே ஒரு சூழ்நிலை வருது, என்னடா சுவாமி இப்படி பண்ணிட்டாரே, இவ்வளவு சர்வீஸ் பண்ணி, இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி, இவ்வளோ சேவை செய்து நம்மளுக்கே இப்படி நடந்தது அன்று வரும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து சுவாமியை கட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த நேரத்தில் சுவாமி இன்னும் கட்டியாக பிடிக்கணும், சுவாமி விட்டு விடக்கூடாது. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன். ரிட்டையர் ஆகிட்டேன் 2003 வருஷம் ரிட்டையர் ஆகிட்டேன் சென்னையில். தென் ஜூனில் ரிட்டையர் ஆகிறேன். அக்டோபர் நவம்பர் தமிழ்நாடு சர்வீஸிங்க. அப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இங்கே வந்து அக்டோபர் நவம்பர் 3 பேட்சஸில் 2 பேட்ச் சர்வீஸ் பண்ணிவிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டேன். எங்கள் டாக்டர் அங்கே இருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் சொல்லிட்டுருப்பாங்க, நீங்கள் வரவே மாட்டேன்றீங்க, ரிட்டையர் ஆகிட்டீங்க, வந்து ஃப்ரீ ஆயிருங்க அப்படின்னு. சரி, ஒரு 3 மாதம் அங்கே போகலான்ட்டு. அதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரே ப்ரெஷர். பெரிய பெரிய ஆஃபீஸில் வந்து பெரிய போஸ்டெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு எங்கள் கம்பெனியில் சேருங்க, எங்கள் இதில் சேருங்க, அது செய்யலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட நோன்னு சொல்ல முடியல, அப்படி பழகிட்டோம். ஆனால் நான் சிங்கப்பூருக்கு போகிறேன், ஒரு 3 மாதம் லீவ் போயிட்டு ஜனவரியில் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது ஆஃபீஸில் சர்வீஸில் இருக்கிற பொழுது சீஃப் இன்ஜினியராக சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஜோஷியர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அகெயின் சுவாமிஸ் பிளான், அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்க கமிஷனை அப்ரோச் பண்ணுவாங்க. கமிஷன் வந்து எல்லாருக்கும் எந்த விஷயம் இருந்தாலும், எந்த கமிஷனாக இருந்தாலும் பூபாலை போய் பாருங்கள், சீஃப் இன்ஜினியர் பூபாலை போய் பாருங்கன்னுவாங்க. நான் எந்த இஷ்யூ இருந்தாலும் பார்ப்பேன், படிப்பேன் என்னன்ட்டு. ரொம்ப சிம்பிள். நம்ம ஊழியர்கள் அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த கன்சர்ன் அஃபிஷியலை கூப்பிட்டு இதுதான் அட இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு சொல்லி அவங்களுக்கு செய்து கொடுத்துருவேன். தே வில் ஆல் கோ வெரி ஹாப்பிலி.
ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஜோஷியஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்தாங்க. ஏதோ இது போல் ஏதோ ஒரு ப்ராப்ளம், வீடு கட்டணும், அதுக்கு பிளான் சேங்ஷன் பண்ண மாட்டாங்கன்றாங்க. இன்னொருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இவ்வளோ போட்டுட்டாங்க. ஏதோ ஒரு இஷ்யூஸ் அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இஷ்யூ சால்வ் ஆனோடனே முடிஞ்ச உடனே, சார் உங்கள் கை காட்டுறீங்களா அப்படின்னுவாங்க. எதுக்குப்பா அப்படின்னு. காட்டுங்க சார், சொல்கிறேன் சார், உங்கள் ஃப்யூச்சர் சொல்கிறேன். இன்னும் ஒன்றும் வேணாப்பா, அதெல்லாம் தேவையில்லை. ஆஃபீஸில் சிஎம் நம்ம சுவாமி ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ பின்னாலே இருக்கும். நான் திருப்பி சொல்லுவேன், சுவாமி இருக்கார், அவர் இருக்காருப்பா, அவர் பார்த்துட்ருக்காரு, அவர் பார்த்துக்குவார், வேறு ஒன்றும் வேணும் சார். ஜாதகம் புஸ்தகம் கொடுங்க சார், அவங்களுக்கு பார்த்துருக்கேன், இவனுக்கு பார்த்துருக்கேன், அப்படி இப்படி. சரி, அவங்களுக்கு எதுக்கு நம்ம வேணான்னு சொல்கிறது, கஷ்டப்படுவாங்களான்றது கூட்டுவேன். பார்ப்பாங்க, சார் இது என்ன வாழ்க்கை சார், இப்போ இது என்ன, நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு போகிறீங்க பாருங்கள், எங்கேயோ போயிடுவாங்க சார், நீங்கள் அந்த வாழ்க்கையே டிஃப்ரெண்ட் சார், நீங்கள் பாருங்கள் அப்படி. எல்லாமே இப்படி தான் சொன்னாங்க. 6 பேர் பெரிய ஜோஷியர்கள். நானும் எனக்கு இந்த கம்பெனிஸ்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் வந்துட்டு இருந்தது தான். சரி, ரிட்டையர் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுப்பாங்க, ஸோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இது இவ்வளோ சம்பளமும் கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி நானும் அந்த திங்கிங்கில் இருந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்துட்டேன். சிங்கப்பூரில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. கீழே விழுந்துட்டேன் ஒரு இடத்துல. பின்னால் பேக் போன் அது ஃப்ராக்சர் ஆகிடுது. அது கிறிஸ்மஸ் டைம் அங்கே. ஸோ அங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி, இதுக்கு கிறிஸ்மஸ் பீரியடில் இங்கே சரியாக எல்லாம் கவனிக்க முடியாது, நீங்கள் சென்னைக்கு போயிடுங்க, சென்னையில் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்கள் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை வந்து சென்னைக்கு வந்துட்டோம், சடனாக வந்துட்டோம் இங்கே சென்னைக்கு. கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி ஐ வாஸ் இன் சென்னை. நாங்கள் வந்திருந்தோம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், விஜயா ஹாஸ்பிட்டல். அங்கே பார்த்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இருந்தது. பின்ன L3 லம்பர் L3 L5 என்னமோ சொல்லுவாங்க, அது ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ரேட் பண்ணாங்க. January 19th, 2004. தென் அந்த போனை வந்து பயாப்சிஸ் காமிச்சாங்க. அங்கே வந்து பார்த்து இது கேன்சர், இது போன் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இது நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறேன். ஆப்ரேட் பண்ண பிறகு நிறைய பேர் வந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்தாங்க. என்னங்க உங்களுக்கா இப்படி போய் நடந்தது, சுவாமிக்கு இவ்வளோ இது செய்துட்டு இருந்தாங்களே, உங்களுக்காக சுவாமி சத்யசேபாவை என்ன பண்ணாருன்ட்டு நான் வரவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இது வந்து கர்மா தீரிப்பா, இது கர்மா, நான் செய்து அனுப்பிச்சு தான் ஆகணும், சுவாமி ஒன்றும் பண்ண மாட்டார், நம்ம கர்மா நம்ம அனுபவிக்கணும், சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கணும், அவ்வளோதான் தவிர சுவாமி என்ன பண்ணுவார். இந்த ஜோஷர்ஸ் எல்லாம் எப்படியோ கேள்விப்பட்டு வந்தாங்க. அங்கே ஒருத்தராக வந்தாங்க. வந்து என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, என்ன ஒரு நாகலைங்க அடிபட்டுருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, பார்த்துருக்கோம் சார், ஒரு வாட்டி அந்த ஜாதகம் புஸ்தகம் கொடுங்க சார். அது என் ஒய்ஃப் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாங்க, ஜாதக புஸ்தகம்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்த்துட்டு, சார் ஒரு 15 நாள் நீங்கள் தட்டிட்டு இருந்தேன்னா வாழ்க்கை லைஃபே எப்படியும் ஆயிருக்கும் சார். இவர் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறாரு, அவர் போகிறப்போ கத்தி வச்சுடுவார் சார். பட் உங்களுக்கு வந்து தெய்வ இது அன்பு இருக்கிறதுனால நீங்கள் போயிச்சிட்டீங்க, இல்லைன்னா நீ சத்து போயிடுவாங்க சார் அப்படின்னு இப்போ அடுத்தது சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பிறகு இந்த ஜோதிஷர் எல்லாம் இதே வார்த்தைகள்லாம் சொன்னாங்க.
15 நாள் தச்சுட்டு இருந்தேன்னாக்கா எனக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நான் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டுருப்பேன், கோடீஸ்வரன் ஆகிருப்பேன் அப்படின்ற போல தான் சொன்னாங்க. இது ஆகிடுத்து. அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டேன். 2004 தட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, கீமோதெரப்பி அது இதெல்லாம் முடிச்சிட்டேன். இது டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மல்டிபிள் மைலோமா, இட்ஸ் கால்ட் மல்டிபிள் மைலோமா, ஏ டெட்லி கேன்சர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, இம்யூன் கெப்பாசிட்டி கிடையாது, ஸோ நான் 10 பேர் நடுவில் இருக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இப்படி எல்லாம் ஒரே இல்லாத போல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஸ்லோலி மெடிசன்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, ரொம்ப காஸ்ட்லி மெடிசன்ஸ் அது சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு 2004 ஆயிடுத்து. 2005 வெளியே போக ஆரம்பித்தேன். எங்கேயும் இல்லை, தர்ஸ்டே சுந்தரம் போவேன். அன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மி, சண்டேஸில் போனால் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே போவேன், ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டோம். போய் ஒரு ஆளை விட்டுன்னு போனோம். என்ன ஒரு உதவிக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். வேறு ஒன்றும் எங்கேயும் போகிறது கிடையாது. இப்படியே சுவாமி புஸ்தகத்தை படிக்கிறது, சுவாமி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, வேறு ஒன்றும் செய்யவும் முடியல. அந்த ஸ்டேஜில் அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். 2006 ஒரு லெட்ரு வருது, பிரசாந்த் நிலையத்துலேருந்து வருது லெட்ரு வீட்டுக்கு.